நல்லதே நடக்கும்போம் நம சிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருடி சரணம். உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, தன்மானத்திற்காக உங்களுடைய தலையை காப்பாற்றுவதற்காக தனியாக போராடி கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய, அதாவது ஊரும் மாறுதுங்க, உறவும் மாறுது, பெயரும் மாறுது, வருமானத்தை கொடுக்கக்கூடிய வரவும் அந்த வேலை தொழிலும் மாறுதுங்க. காரணம், இந்த ராகுகேது பயிற்சியால் இனி எல்லாமே உங்களுக்கு ரெண்டு தான். ஸோ இதை பத்தி விரிவா விளக்கமா பார்த்துருவோம். அடுத்த 1.5 வருடங்கள் 18 மாதங்கள் ராகுகேது பயிற்சியால் உங்களுக்கு கிடைக்க போகின்ற பலனை பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே சனி பயிற்சி குரு பயிற்சி பலங்களாம் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் ஆப்ஷனை தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்பதான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். ரிஷபராசியில் பிறந்த நண்பர்களே, இந்த உலகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஒருத்தன் வேலை பார்க்கறான்னா அவங்ககிட்ட தான் கூடுதல் பொறுப்புகளை தூக்கி சுமந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரிதான் இளமையிலேயே வறுமையும், அதே இளமையில கூடுதல் பொறுப்புகளையும், என் குடும்ப பாரத்தையை தூக்கி சுமக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்துருங்க. ஸோ உங்களை பொறுத்தவரை உங்களுக்குன்னு சில காரியத்தை செய்யறதுக்கு மிகப்பெரிய அளவு உதவி வேறு யாற்றிலிருந்து வராது. உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான சம்பவத்தை நீங்களே தனித்துவமா நின்று செய்ய வேண்டிய சூழ்நிலை தான் உங்களுக்கு வரும். இது ரிஷபராசிக்காரங்களுக்கு எழுதப்படாத ஒரு விதின்னு கூட சொல்லிக்கலாம். அது திருமணமா இருக்கலாம், ஒரு முக்கியமான ஒரு குழந்தை பாக்கியமா இருக்கலாம், மிகப்பெரிய அளவு ஒரு தொழில் அல்ல வேலைக்குண்டான முன்னேற்றமா இருக்கலாம், முயற்சியா இருக்கலாம். சரிங்களா? அந்த ஒரு காரியத்தில் தனித்துவமா நின்று நீங்க ஜெயிக்க வேண்டிய ஒரு காலகட்டம், தனியா நின்று போராட வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுக்கு உருவாகிவிடும். சரி, இப்போ இந்த 2025 ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்மத்துல குருவான் இருக்கிறார். மே 14 அந்த குருவான் பயிற்சி அடைஞ்சு போயிடுறாருங்க 2ஆம் வீடான மிதுன ராசிக்கு. அப்போ இந்த குரு பயிற்சி காலகட்டம், ஜென்மத்திலிருந்து குரு விட்ட காலகட்டம் மிகப்பெரிய ஒரு நல்ல காலகட்டம். தனியா போராட வேண்டிய, தன்மானத்தை காப்பாற்ற வேண்டிய, தலையை காப்பாற்ற வேண்டிய அந்த ஒரு தேவை ஓடுவது தேவையில்லை இனிமே. சரிங்களா? இனிமே நிலையா ஒரு நிம்மதியா ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உறவும் வரவும் வருமானமாக இரண்டாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது எப்படிங்க உறவு ரெண்டாக கிடைக்கும் அப்படின்னா, இந்த ராகுகேது பயிற்சி. இந்த ராகுகேது பயிற்சி எப்ப நடைபெற போகுது? மே மாசம் 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சிகள் நடைபெற போகுது. ஸோ இந்த ராகுகேது பயிற்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை கொடுக்குன்னா, உங்களுடைய ரிஷபத்திற்கு 11ஆம் வீடான மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பின்னோக்கி நகர்ந்து கும்ப ராசிக்கும், கன்னி ராசியில் இருந்த கேது பின்னோக்கி நகர்ந்து சிம்ம ராசிக்கும் இடம்பெறாரு. அப்போ இந்த ராகு கேதுகள் எப்போதுமே எல்லா கிரகங்களும் முன்னோக்கி வளம் வந்தால் இந்த 2 கிரகங்களும் பின்னோக்கி வளம் வரக்கூடிய கிரகங்கள். ஸோ அதனாலேயே மற்ற கிரகங்கள் கொடுத்த பலனை இந்த 2 கிரகங்களால் மாற்ற முடியும். இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருந்த ராகு அடுத்து கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு போய் அமருது. கேதுவான் 5ஆம் வீட்டை விட்டு விலகி 4ஆம் வீட்டுக்கு வந்து சேருது. ஸோ இங்கே தாங்க உங்களுக்கு எல்லாமே 2 கிடைக்க போகுது. ஏன்னா அந்த கேதுவான் 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை விட்டு விலகிறாரு. ஏன்னா அந்த 5ஆம் வீடுங்கிறது இந்த பிரிவில் நீங்க என்ன பேர் எடுப்பீங்க, என்ன அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும், என்ன ஒரு லக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லக்கூடியது. உங்களுடைய அதிர்ஷ்டத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் இந்த கேது பயிற்சிக்கு பின்னாடி அந்த அதிர்ஷ்டம் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். அது எந்த விதத்துல வரும் அப்படின்னா, ஒரே நேரத்துல காதல் திடீர்னு கல்யாணத்துல முடியும், காதல் கல்யாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த கல்யாணம் முடிச்ச கையோட குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஒரே நேரத்துல 2 உறவு, அதாவது கணவனோ மனைவியோ, அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தில் வாரிசோ சேர்ந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மகனுக்கும் மகளுக்கும் ஒரே நேரத்தில் கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இங்கே உண்டு. அப்படி ஒரே நேரத்தில் 2 விதமான விசேஷ காரியங்கள் உங்களுடைய குடும்பத்தில் கண்டிப்பா நடக்கும். அதற்கு மற்றொரு காரணம் 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குருபகவான். சரிங்களா? ஸோ அந்த குருபகவான் காலமாக கண்டிப்பா ரிஷபராசியில பிறந்த உங்களுக்கு ஒரே நேரத்தில் 2 வரவு உறவாக கிடைக்கும். ஸோ இதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தபடியா இந்த பக்கம் 10ஆம் வீட்டில் ராகுபவன் வந்து அமர்றாரு தொழில் ஸ்தானத்துல. அப்ப தொழிலில் ராகு வந்தால் தொழில் 2ஆக மாறும். ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்க சைடில் ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பீங்க. இல்லை நீங்க தொழில் பண்ணிக்கிட்டீங்கன்னா புதிய அத்தியாயம் தொடங்கும். புதியதொரு கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தம், புதிய நபர்கள் அறிமுகமாகி உங்களுடைய தொழிலுக்குண்டான பாதை சற்றே மாறுபடும். ஸோ ஒரே நேரத்தில் 2 தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு. 2 பிசினஸ் பார்க்கக்கூடிய சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ 11ஆம் வீட்டை விட்டு விலகிதான் அந்த 10ஆம் வீட்டுக்கு அந்த ராகு பகவான் வந்திருக்கிறாரு. அப்போ கூட பிறந்தவங்க, குறிப்பிட்டு மூத்த சகோதர சகோதரிகள், அவர்களால் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சண்டை சச்சரவு, தொந்தரவு, பிரச்சனை, அவர்களால சில சங்கடங்கள் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா அது கண்டிப்பா இந்த ராகுகேது பயிற்சிக்கு முன்னாடி அது முடியும். அதனாலேயே கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க உங்களுக்காக தனித்துவமாக நிம்மதியாக சந்தோஷமாக வாழப் போகிறீர்கள்.
அதுக்கு தடையா பங்காளின்னு சொல்லக்கூடிய இந்த கூட பிறந்தவங்களா இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? அடுத்தபடியா இந்த கேது பகவான் 5ஆம் வீட்டை விட்டு விலகுறாருன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ இமேஜ் பெயர் மாறும். கண்டிப்பா இதுவரை நீங்கள் எடுத்த பெயரை விட இனிமேல் நீங்கள் எடுக்கக்கூடிய பெயர், நீங்க ஒரு குடும்பமாக அல்லது முக்கியமான ஒரு நிறுவனத்துக்கு தலைவராக கண்டிப்பா ஆவீங்க. அதன் மூலமாக உங்களுடைய இமேஜ் உயரும், கௌரவம் உயரும். சமுதாயத்துல, தெருவுக்குள்ள, உறவுகள் மத்தியில உங்களுடைய பெயர் கண்டிப்பான முறையில் ஓங்கும், பெயர் புகழ் பரவும். அதே போல இந்த 5ஆம் இடங்கிறது உயர்கல்வியை குறிக்கும். அப்ப டிகிரி போன்ற பட்ட படிப்பு முடிப்பதற்கு வாய்ப்பு உண்டு. பெரிய அளவு கௌரவம் உங்களை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அரியறதா வச்சிருந்தா அதெல்லாம் சரி பண்ணிடுவீங்க. கண்டிப்பா அது நடக்கும். தெய்வ வழிபாடுகள், ஆன்மீக சேவைகள், இதன் மூலமாக சில ஆதாயங்களையும் நன்மைகளையும் பெயரையும் நீங்க பெறுறது உறுதி. சரிங்களா? அது நடக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த ஊர் மாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஊர் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா 4ஆம் வீட்டுக்கு தான் அந்த கேது வர்றாரு. 4ஆம் வீடுங்கிறது வீடு, வண்டி, வாகனம், சுகஸ்தானம் சொல்லுவோம். அப்ப கேதுவன் 4ஆம் வீட்டுக்கு வரும் பொழுது வீடு மாற்றம் ஏற்பட சான்சஸ் இருக்கு. அந்த வீடுன்றது ஊரே மாற்றக்கூடிய அமைப்பு உண்டு. சரிங்களா? ஸோ அதனால ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். உறவுகள் மத்தியில், அதாவது தேவையில்லாத உறவுகள் மத்தியில், சொந்த பந்தங்கள் மத்தியில் சிக்கி தவித்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த இடம் மாறுவதால், ஊர் மாறுவதால். ஸோ அந்த விதத்துல ஒரு நன்மை உண்டு. இப்ப 2ஆம் வீட்டுல குரு பகவான் இருக்கிறாரு. அந்த குருவினுடைய 9ஆம் பார்வை ராகுக்கு கிடைக்குது. ராகு எங்க இருக்காரு? 10ல் இருக்கிறாரு. அப்போ தொழில் ரீதியான வருமானம் வரும், வேலை ரீதியான வருமானம் வரும். அது எங்க வரும்? வீட்டுக்கு வந்து சேவிங்ஸா வந்து சேரும். இது வரைக்கும் தொழில லாபம் பார்த்தேன், ஆனா வீட்டுக்கு வந்து சேரல. சேமிப்பாக அதை உயர்த்த முடியல. தொழிலே மேற்கொண்டு நான் இன்வெஸ்ட்மெண்ட் போட வேண்டியது இருக்குது. வேலையில சம்பள உயர்வு, சம்பளம் வந்தாலும் கரெக்டா இஎம்ஐ கட்டுறதுக்கும் லோன் கிடைக்கிறதுக்கும் கரெக்டா போச்சு. சேவிங்ஸ் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த வருமானத்தை, சம்பள உயர்வை கூட்டி கொடுத்து கண்டிப்பா சேமிப்பு உங்களுடைய வீடுகளுக்கு, கைகளுக்கு வந்து சேரக்கூடிய தருணமாக இருக்கும். சேமிப்பு என்பது உயரும். புதிய தங்கம் வாங்குறதுக்கு, கார், வண்டி, வாகனம் வாங்குறதுக்கு, குழந்தை பாக்கியம் பெறதுக்கு, பிள்ளைகள் வெளியில ஒரு நன்மை நடைபெறதுக்கு சரியான ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு தாண்டி ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்க வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் நடந்து முடியும் இந்த ராகு கேது பயிற்சியா. அதுக்கு 5ஆம் வீட்டை விட்டு கேது விலகிறது தான் மிக முக்கிய காரணம். நடக்க வேண்டிய, அது கிடைக்க வேண்டிய அந்த அதிர்ஷ்டம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி அது திருமணம், இல்லைன்னா முக்கியமான ஒரு அரசாங்க வேலை, இல்லை முக்கியமான ஒரு தொழில் கான்ட்ராக்ட், இல்லைன்னா வெளிநாடு யோகங்கள், இப்படி வாழ்க்கையில் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து அந்த ஒரு காரியம் நடந்தா என்னோட வாழ்க்கையில நான் செட்டில் ஆயிடுவேன், எனக்கு அது இது கிடைச்சா போதும், ஒரு குழந்தை வகை கிடைச்சா போதும், இப்படி ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து வலிமேல் விழி வைத்து காத்து கொண்டிருப்பீங்க. நமக்கு அந்த ஒரு நேரம் நல்ல நேரம் வந்துடாதான்னு. அப்படிப்பட்ட நல்ல நேரத்தை இந்த கேதுபான் விலகுவதால் உங்களுக்கு கிடைக்க போது. குரு 2ல் இருக்கனால கிடைக்கும். ஸோ இந்த ஒரு நேரத்தில் கண்டிப்பா ரிஷபராசிக்காரங்க பண்ண வேண்டியது, தவறாம வியாழக்கிழமை அன்று அம்பாளுடைய வழிபாடுகள், அதுவும் குருபவனுடைய வழிபாடுகள் பண்ணீங்க. அதுவும் குறிப்பிட்டு வடக்கு நோக்கி திரும்ப இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள், ராஜகாளி அம்பாள் சொல்லலாம், அம்மன் போன்ற தெய்வங்கள் வடக்கு நோக்கி திரும்ப இருக்கும். ராஜகாளி அம்மன் போன்ற தெய்வங்கள், அப்படிப்பட்ட தெய்வங்களை இந்த வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதை மட்டும் தவறாம ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா படம் காசானம் வந்து சேரும். குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் நடக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி வீட்டில் ஒரே நேரத்தில் 2 சுபகாரியம் நடைபெற போகுது. இது இந்த வருஷம் இன்னும் 18 மாதங்கள்ல 1.5 வருடங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். ஸோ எதற்கும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். தவறாம பண்ணிக்கங்க, வாழ்க்கையை மாத்திங்க. ஸோ நல்லது, நாம் இன்றைய ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே தர பெல்லை கணக்கு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற அவசரி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகி அம்மன் திருவடி சரணம்.